சிபிஐ 25வது பார்ட்டி காங்கிரஸுக்கு முன்னோடியாக மூணாறில் நடைபெற்று வந்த சிபிஐயின் லோக்கல் மாநாடுகள் நிறைவு பெற்றது. எல்லப்பட்டி, கூடாரவளை, மறையூர் லோக்கல் கமிட்டிகளின் மாநாடுகள் கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்தது. சிபிஐ 25வது பார்ட்டி காங்கிரஸுக்கு முன்னோடியாக கடந்த 2 நாட்களாக மூணார் பகுதியில் சிபிஐ தேவிகுளம் மண்டலம் கமிட்டியின் கீழில் உள்ள கூடாரவளை, எல்லப்பட்டி, மறையூர் லோக்கல் கமிட்டிகளின் மாநாடுகள் நடைபெற்று வந்தது. கடந்த 2 நாட்களாக நடைபெற்று வந்த மாநாடுகள் நிறைவு பெற்றது. கிளை மாநாடுகளிலிருந்து தேர்வு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் மாநாடுகளில் பங்கெடுத்தனர். கூடாரவளை லோக்கல் மாநாட்டை சிபிஐ மாவட்ட துணை செயலாளர் பி. பழனிவேல் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தை சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம்.ஒய். அவுசேப் துவக்கி வைத்தார். மாநாட்டில் செயலாளராக பிரவீன்குமாரும், துணை செயலாளராக பன்னீர்செல்வமும் தேர்வு செய்யப்பட்டனர். தொடர்ந்து நடைபெற்ற எல்லப்பட்டி லோக்கல் மாநாட்டை சிபிஐ மாநில கவுன்சில் உறுப்பினர் எம்.ஒய். அவுசேப் துவக்கி வைத்தார். பொதுக்கூட்டத்தை தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை பிரதிநிதி மாநாடு நடைபெற்றது. பிரதிநிதி மாநாட்டை மாவட்ட துணை செயலாளர் பி. பழனிவேல் துவக்கி வைத்தார். மாநாட்டில் எஸ். எம். குமார் செயலாளராகவும், பூவேஸ் குப்தா துணை செயலாளராகவும் தேர்வு செய்யப்பட்டனர். மறையூரில் நடைபெற்ற லோக்கல் மாநாட்டிலும் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் பங்கெடுத்தனர். 2 நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் சிபிஐ தலைவர்களான பி. முத்துப்பாண்டி, ஜி. என். குருநாதன், பி. காமராஜ், அட்வொகேட் சந்திரபால், டி. எம். முருகன், கோவிந்தசாமி, கணேசன், சாந்தி முருகன், செல்வராஜ் போன்றவர்கள் பங்கெடுத்தனர். நியூஸ் பியூரோ, மூணார்.